மைக் மோகன் தான் வில்லன். ஆனால் அவருக்கு அடுத்து இன்னொரு பெரிய வில்லன் இருக்காரு அப்படின்னு சஸ்பென்ஸ். விஜய் படம் சோலோவாக வருது அப்படிங்கிறதுனால ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயங்கிட்டு பயந்துட்டு வழி விட்டாங்க. ஐபிஎல் கிரிக்கெட்டும் இதில் இடம்பெறுது. அதில் டோனி மற்ற பிளேயர்கள் எல்லாமே இருப்பாங்க. ஆனால் தொழில்நுட்பத்தில் விஜயகாந்த் வராது. அது கேப்டன் பிரபாகரன் டைமில் விஜயகாந்த் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி. ஆக வெங்கட் பிரபுக்குள்ள ரொம்ப நாளாக தேங்கிட்டு இருந்த ஆசை இனி நிறைவேறாது. பார்த்தாரு என்ன செய்யலாம்னு யோசிச்சாரு. சரி, ஒரு வாய்ஸ் ஓவராது இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் தஞ்சை அமலன் அவர்கள். வணக்கம். வணக்கம். கோட் பற்றி தான் மிகப்பெரிய ஒரு பேச்சாக இருக்குது. ஏன்னா பயங்கர ப்ரொமோஷன், எல்லா சேனல் ஓப்பன் பண்ணாலும் அதோடைய வீடியோ தான் பார்க்க முடியுது. கோட் எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக உருவாகிருக்கு? இல்லை, கண்டிப்பாக விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரியான ஒரு படமாக வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். இதில் ஸ்பெஷல் ஒரு இடைவெளிக்கு பிறகு இரட்டை வேடம். இரட்டை வேடமில் 3 வேடமாக இருக்கும். ஏன்னா இதில் வில்லன் மோகன், மைக் மோகன் தான் வில்லன். ஆனால் அவருக்கு அடுத்து இன்னொரு பெரிய வில்லன் இருக்கார் அப்படின்னு சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த சஸ்பென்ஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டு இருக்கு. என்னென்னா அந்த வில்லன் விஜயா தான் இருப்பார் அப்படின்னு அந்த பட வட்டாரத்துலேருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்தது. ஆக விஜய் அப்பா, மகன் அண்டு வில்லன், இந்த 3 வேடத்தில் 2 வேடமாக சொல்லப்பட்டது 3 வேடமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. இன்னொன்று ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள், மோகனாக இருக்கட்டும், பிரசாந்தாக இருக்கட்டும், பிரபுதேவா இருக்கட்டும், இது மாதிரி பல நடிகர்கள் நடிக்கிறனால அவங்கவுங்களுக்கும் ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது. அதனால் இது ஒரு வெகுஜன மக்களை கவர்ற மாதிரியான ஒரு படமாக வந்து நிற்கிது. நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 5000த்துக்கு மேற்பட்ட ஸ்க்ரீன் திரையரங்கில் உலகம் முழுவதும். இங்கேயும் அண்ணன் எல்லா தேட்டரும் தமிழ்நாடு ஃபுல்லாக. ஏன்னா இது மட்டும் சோலோவாக வருது, எந்த போட்டியும் இல்லை. எல்லாம் பயந்து நடுங்கி பின்வாங்கிட்டாங்க. சிறு பட்ஜெட் படங்களாக இருக்கட்டும் அல்லது கொஞ்சம் ஒரு ஈக்குவலான ஒரு பெரிய படமாக இருக்கட்டும், விஜய் படம் சோலோவாக வருது அப்படிங்கிறதுனால ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயங்கிட்டு பயந்துட்டு வழி விட்டாங்க. அதனால இது வசூலில் ஒரு பெரிய கலக்கும். அப்புறம் பட்ஜெட் 400 கோடின்னு அவங்க சொல்கிறாங்க. 380 கோடி இது அர்ச்சனாவே சொல்லியிருக்காங்க. ஏன்னா விஜய் சம்பளமே உங்களுக்கு 250 கோடி. அப்புறம் இத்தனை நட்சத்திர பட்டாளம் நடிச்சிருக்கு. வெங்கட் பிரபு சம்பளம், பெரிய பெரிய செட்டு, அதில் சிஜி ஒர்க்கு, ஏஐ தொழில்நுட்பம், அப்புறம் இந்த கிரவுண்டு, கிரிக்கெட்டு கிரவுண்டு, அது ஒரு மேட்ச் பண்ணியிருக்காங்க. டோனி இது பண்ணுற மாதிரி ஐபிஎல் கிரிக்கெட் இடம்பெற மாதிரி. அது ஏற்கனவே திருவனந்தபுரத்தில் கொஞ்சம் ஒரு ஸ்டேடியத்தில் எடுத்தாங்க. அப்புறம் திரும்ப இலங்கையில் போய் எடுக்கிற மாதிரி, இதெல்லாம் ஆரம்பத்தில் இலங்கையில் போய் எடுக்கிற மாதிரி போட்டு அங்கே சில பிரச்சனைனால எடுக்க முடியாமல் போய் திரும்ப இங்கே பெனிமில் பாண்டிச்சேரியில் ஒரு ஏரியாவில் எடுத்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. தான் ஆக கிரிக்கெட்டும், ஏன்னா வெங்கட் பிரபு கிரிக்கெட் ரசிகர், முதல் படமே கிரிக்கெட்டை வச்சு தான் எடுத்தார். அதனால் ஒரு கிரிக்கெட் ஐபிஎல் கிரிக்கெட்டும் இதில் இடம்பெறுது. அதில் டோனி மற்ற பிளேயர்கள் எல்லாமே இருப்பாங்க. ஆனால் டோனி நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் நடிக்கலை, அவர் விளையாடிய காட்சிகள் இடம்பெறும். ஆனால் அவர் நடிக்கலை, கேட்ட ஒரு ஒத்துக்கலையா என்னன்னு தெரியலை, நடிக்கலை. பட் ஐபிஎல் இது மாதிரி ஒரு பல கொண்டாட்டங்கள் காத்திருக்குது படத்தில். டி ஏஜிங்னு சொல்கிறாங்களே, அந்த விஜய் சின்ன வயசு விஜயா காட்டுறது கொஞ்சம் ஒரு பிசுறு தட்டுனுச்சு அந்த அவங்க ட்ரெய்லர் மாதிரி. இல்லை, அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டாங்க. அதில் ஒரு பட்ஜெட்டில் ஒரு 15% 20% செலவழிச்சு. கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு சிஜி ஒர்க்குக்கு இந்த மாதிரி ஒர்க்கு, அது மாதிரி ஏஐ தொழில்நுட்பத்தில் விஜயகாந்த் வராது. அது கேப்டன் பிரபாகரன் டைமில் விஜயகாந்த் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி அது கேப்டனாகவே வர்றார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இன்னொன்று படத்தில் 10 நிமிஷம் வராது, 15 நிமிஷம், அவ்வளோலாம் இல்லை, அவ்வளோ டூரேஷனாக இல்லை. ஒரு அதிகபட்சம் 5 நிமிடம் வருவார் போல். முறைப்படி அவங்கள்ட்ட அனுமதி வாங்கி இப்போ பிரேமலாவை சந்தித்து நல்லபடியாக வந்திருக்கு. இதில் ப்ளஸ் விஜயகாந்தை இழந்து தவிக்கும் அவருடைய ரசிகர்களுக்கு, அவருடைய தொண்டர்களுக்கு
ஒரு பெரிய விருந்தாகவும் இந்த படம் அமையும். அப்புறம் வந்து பாடல்கள் வந்து வெளியில் விட்டாங்க, லிரிக்கல் வீடியோஸ்லாம் வெளியிட்டு பெரிய ரீச் ஆகலை. ஆனால் அந்த தயாரிப்பாளர்கள் அர்ச்சனா கல்பாத்தி என்ன சொல்கிறாங்கன்னா, படத்தோட பார்க்கும்போது அது பயங்கர இதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய் படத்திலேயே இந்த கோட் படம் தான் பாடல் வந்து ஹிட் ஆகாமல் ரிலீஸ் ஆக போகுது. பெருசாக ஒரு ஈர்ப்பு இல்லை. பவதாரண்ய பாடின பாட்டாக இருக்கணும், விஜயும் பவதாரண்யம் சேர்ந்து பாடியிருப்பாங்க. எதுவுமே பெருசாக வந்து ரீச் ஆகலை. இவனுக்கு அவ்வளோதான் ஞானம் அப்படிங்கிற ரேஞ்செல்லாம் விமர்சிக்கப்பட்டது. பட்டு படத்தோட ஒருவேளை சில பாடல்கள் வந்து படத்தோடு பார்க்குறப்ப நம்மளை வந்து ரசிக்க வைக்கும். அது மாதிரி பின்னணி இசையில் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்கானா இவன். ஆக ஒரு படத்தோட வெற்றிக்கு பாடல் மட்டுமே காரணமாக இருக்காது. கதையும் காட்சி அமைப்புகளும் அந்த நடிகருடைய நடிப்பும் இதெல்லாம் சேர்ந்து நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த பாடல் மைனஸாக இருக்கிறத மறந்து படத்தை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் ஒரு நாளைக்கு காலையிலலாம் தெரிஞ்சிடும் மக்கள். எப்படி இருந்தாலும் இது வந்து பெரிய வசூலை பெறும். ஏன்னா போட்டிக்கு படமே இல்லை. வரிசையாக வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இப்படி இருக்குது. அப்படி நிறைய ஸ்க்ரீனு அப்படி இருக்கப்ப கண்டிப்பாக ஒரு தடவை பார்த்தோன்னா, ரெண்டாவது 2 விஜய் 3 விஜய் அப்படிங்கிற இப்போ ஸ்னேகா அதெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஃபேமிலிக்கான விஷயமும் அதில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு அமைதி பூவாக தான் விஜயோட கேரக்டர் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பூவுக்குள் பூகமாக மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்படி நிறைய சஸ்பென்ஸ் மேலே சஸ்பென்ஸ் இருக்கிறதாக வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு. எஸ்கே வேறு படத்தில் இருக்கார். ஏன்னா சிவகார்த்திகேயனை வச்சு அடுத்த படம் எடுக்கப்படுற வெங்கட் பிரபு. அதனால் இதில் ஒரு சின்னதாக ஒரு கேமியோ மாதிரி வராரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் அஜித் இருக்காருன்னு ஒரு புரளியா தெரியல. அஜித் இல்லை, கண்டிப்பா வாய்ஸ் வருதுங்கிறாங்க, அவரோட வாய்ஸ். ஆமாம், வாய்ஸ் ஓவர் இருக்குது. ஏன்னா இது வெங்கட் பிரபு பேட்டியிலே பூடகமாக சொன்னதான். என்னன்னா மங்காத்தா படம் ஷூட்டிங் இப்போ இங்கிட்டு வேலாயுதம் படப்பிடிப்பு, இந்த சைடு மங்காத்தா படப்பிடிப்பு இருக்கிறப்ப 2 பேரோடையும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு வெங்கட் பிரபுக்கு ஆசை. இது அஜித்திட்ட சொல்ல, அஜித் அதனால எடுத்தா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் முடிஞ்சோடனே வெங்கட் பிரபுவை கூட்டு போனதே அஜித் தான். போயிட்டு போனா அவருக்கு பார்த்தோன்னா ஷாக் ஆயிட்டாரு. ஒரு 20 நிமிஷம் நான் பேசிட்டு இருந்தோம்னு சொல்றாரு. ஆமா, இன்பதிர்ச்சி ஆச்சு. அது மாதிரி என்ன திடீர்னு அப்படின்னு ஒரு விஜய் கேட்க இது மாதிரி 2 பேரும் சேர்ந்து படம் எடுக்கணும்னு அதனால் எடுத்திருக்காங்க. ஃபோட்டோ எடுத்து அந்த நிமிஷம் சொல்லியிருக்காரு, இது ஃபோட்டோ மட்டும் இல்லை, உங்களை வச்சு படமே எடுக்கணும் 2 பேரும் வைக்கணும். அப்போ அட் அ டைமில் 2 பேருமே சொல்லியிருக்காங்க, நான் தான் வில்லன் நெகட்டிவ் கேரக்டர் நான் தான் பண்ணுறேன். 2 பேருமே அதை சொன்னதா. ஆமாம், அதை சொன்னார். அப்புறம் படம் மங்காத்தா படம் வந்த பிறகு அர்ஜுன் கேரக்டருக்கு கூப்பிட்டுருந்தா நான் வந்திருப்பேனே விஜய் சொன்னாராம். இது வந்து ஒரு பேட்டியில் தான் சொல்கிறாங்க. அர்ஜுன் கேரக்டர் வந்து நான் வந்து நடிச்சிருப்பேனே அப்படின்னு விஜய் சொன்னாராம். ஆக வெங்கட் பிரபுக்குள்ளே ரொம்ப நாளாக தேங்கிட்டு இருந்த ஆசை இனி வந்து நிறைவேறாது. ஏன்னா விஜய் வந்து அரசியலுக்கு போகிறார். நிறைவேறாதனால பார்த்தாரு என்ன செய்யலாம்னு யோசிச்சாரு. சரி, ஒரு வாய்ஸ் ஓவராது இருக்கட்டும் அப்படின்ட்டு அதை இது இணைச்சி அப்படி கொண்டு வர. அசர்பைஜான்ல போய் அந்த ஷூட் நடக்கும் போதே போய் பார்த்துட்டு வந்தார்ல, அது காரணம் இதுவாக தான் இருக்கும். இதுவாக கூட இருக்கலாம், அங்கே இருந்து பர்மிஷன் கேட்டு வந்திருக்கலாம். ஆமாம், இன்னும் சொல்ல போனால் சொல்ல முடியாது. அஜித்தே வந்து வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல சும்மா ஒரு 20 செகண்டோ 30 செகண்டோ அந்த ஷாட் எடுக்கிறதுக்காக கூட அசர்பைஜானுக்கு போயிருக்கலாம் வெங்கட் பிரபு. என்ன தெரியல, சஸ்பென்ஸில் இது ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது. பிரேம்ஜி வந்து வசூல் வந்து இது 1000 கோடியை தாண்டும் அப்படின்னு கூட ஒரு பேட்டியில் 1500 கோடினாரு. 1500 கோடினாரு. பட் 1500 கோடிலாம் ரொம்ப ஓவர். பட் இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, 400 கோடி ரூபா போட்டிருக்காங்க. இந்த போட்ட பணம் வந்து இப்பயே ப்ரீ பிஸ்னஸ்லேயே வந்துருச்சு, எடுத்துட்டாங்க. டேபிள் ப்ராஃபிட் அப்படிம்பாங்க, அதுலேயே வந்துருச்சு. பல ரைட்ஸுகள் இருக்குது, அதுலேயே வந்துருச்சு. உங்களுக்கு இனி வர்றதெல்லாம் உங்களுக்கு லாபம் தான். நாளைக்கு தான் கோட் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் லியோ படத்தோட கம்பேர் பண்ணால் இந்த ப்ரொமோஷன்லாம் ரொம்ப குறைவு போல தோணுது. லியோ பண்ணல, இது வரலையும் விஜய் படத்து பாடல் ஒரு பக்கத்து ஃபெயிலியர் மாதிரி பேசப்படுது. இன்னொன்று வந்து எந்த ப்ரொமோஷனுமே இல்லை. இப்போ 2 நாளாக தான் ஓடி ஆடி அர்ச்சனா, வெங்கட் பிரபு, பிரேம்ஜின்னு போய் பேட்டி கொடுக்குறாங்க. அதில் பிரசாந்தோ, பிரபுதாவாவோ மற்ற கலைஞர் யாருமே பேசலைன்னா அவங்க விஜய் படம் ப்ரொமோஷன் வாங்கினா வராமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க கூப்பிடல. என்னென்னா அர்ச்சனா சொல்கிற விஷயம் என்னன்னாக்கா, இது எக்ஸ்பெக்டேஷன் ஓவராக இருந்தாக்கா படத்துக்குள்ளே வரவங்க அது இல்லைனாக்கா எதுவும் இல்லைன்னா ஏமாந்து போயிடுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அவநம்பிக்கையாகவும் பேசுகிறாங்க. அப்படி இல்லை, விஜய் படம் எப்படி இருந்தாலும் ஓடுங்க.
எனக்கெல்லாம் லியோ படம் மேலே பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது, திருப்தியெல்லாம் கிடையாது. ஆனால் படம் ஓடிச்சுல. அது மாதிரி இந்த கோட் படமும் அதுவும் போனஸாக வந்து 2 விஜய் 3 விஜய் இப்படி இருக்கிறதுனால கண்டிப்பாக படம் வந்து பெரிய ப்ராஃபிட் கொடுக்கும், பயங்கரமாக ஓடும். இந்த ப்ரொமோஷன் மட்டும் ப்ரெஸ் மீட் ஒன்று அரேஞ்ச் பண்ணாங்க, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இது மாதிரி விஜய் படத்துக்கு எந்த படத்துக்கும் ஒரு ஆடியோ ரிலீஸ் வைப்பாங்க, ஒரு குட்டி கதையை சொல்லுவார், அது பெரிய விவாதத்தையும் கலைவரத்தையும் கிளப்பும். இதெல்லாம் எதுவும் இல்லாமல் மிக சாதாரணமாக இந்த கோட் படம் ரிலீஸ் ஆகுது. ஆனாலும் இந்த ரசிகர்களுடைய ஏகபித்த வரவேற்பு எதிர்பார்ப்பு இருக்கனால கண்டிப்பாக நாளை முதல் வந்து திரையரங்கம் தீப்பிடிக்கும். அந்த அவ்வளோ ஒரு வசூல் பரபரப்பாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து 1000 கோடியை தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த பிரசாந்த், பிரபுதேவா, மோகன் இவங்கெல்லாம் இருக்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்டாக இருக்கும்ல ரசிகர்கள். நிச்சயமாக. ஏன்னா மோகனுக்கு இப்பயும் ஒரு ஆடியன்ஸ் இருக்குது. அப்போ அந்த வயதை ஒட்டி ஒரு அபோவ் 40 உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக மோகனை ரசிப்பாங்க, அதுவும் குறிப்பாக பெண்கள் ரசிப்பாங்க. அதே மாதிரி பிரசாந்துக்கு அவ்வளோ ஒரு ஆடியன்ஸு. பிரசாந்த் தான் இவங்களை விட சீனியர், 2 வருஷத்துக்கு 90லேயே வந்துட்டார். வைகாசி டாப் ஸ்டார் பட்டம் வந்து இப்போ வந்தது. ஆனால் உண்மையிலே முதல் படத்தே ஒரு டாப் ஸ்டார், 18 வயசு பையன், வைகாசி பிறந்தார். அரும்பு மீசை தான் முளைச்சிருக்கு. பட்டை கலப்புது பாட்டு, பட்டி தொட்டியங்கும் பட்டம் ஹிட்டு சூப்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி, அங்கிட்டு பாலுமேந்திரா படம், மணிரத்னம் படம்னு பெரிய லெவலில் ரீச் ஆச்சு. இவங்கெல்லாம் ஒரு 2-3 வருஷம் 5 வருஷம் கழித்து தான் இதிலே வந்தாங்க, லைம்லைட்டில் வந்தாங்க, விஜயும் சரி அஜித்தும் சரி. ஆனால் இவர் ஆரம்பத்துலேருந்து தூள் கிளப்பிட்டு இருந்தார். வெங்கட் பிரபு பேட்டியில் சொல்லியிருக்காரு, இந்த நான் விஜய் சார்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி பிரசாந்த் நடிக்க வைக்கலான்னு இருக்கேன்னு. ஐயோ அவரா இப்படி ஒத்துக்குவாரா, எங்களை விட சீனியர் ஆச்சுன்னு விஜயே சொல்லியிருக்காரு. அப்படி பிரசாந்த் ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தவர், ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. இப்போ அந்தகன் வெளி வந்து ஒரு பெரிய ஒரு அவர், ஆமாம், மறுபடியும் அவரை நினைவுபடுத்துகிற மாதிரி வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டார். ஆக கோட் படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி படமாகும், பெரிய வசூலை தரும் படமாகும் அமையும். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.